நவுல் என்ற புயல் உருவாகி பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவில் உருவாகியுள்ள இந்த புயலால் இந்தியாவுக்கு பாதிப்பு வருமா? இந்த புயலால் சீனாவில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என்ன போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவை பொறுத்தவரை ஜூன் முதல் செப்டம்பர் வரையுள்ள காலத்தில் தென்மேற்கு பருவமழை பொழிவது வழக்கம். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டுக்கான பருவமழை தொடங்கி வட மாநிலங்களில் கடுமையாக பொழிந்து கொண்டிருக்கிறது. இதேபோல சீனாவிலும் இந்த குறிப்பிட்ட காலத்தை கிழக்கு ஆசிய பருவமழை என்று அழைக்கிறார்கள். இப்படியான சூழலில் சீனாவின் தென்கடல் பகுதியில் உருவான நவுல் என்ற புயல் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வந்தது. கரையை கடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு சீனாவின் குவாங்டுங் மாகாணத்தில் உள்ள உய்சா நகரத்தின் தென்கிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்த இந்த புயல் இன்று அதிகாலை சுமார் 3:50 மணியளவில் தீவிர காற்றுடன் கரையை கடந்தது. தற்போது சீனாவின் ஜியாங்ஸி, ஹூனான், புஜியான் போன்ற பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் 4 நிலைகளை கொண்ட புயல் எச்சரிக்கை அமைப்பில் மிக உயர்ந்த நிலையான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை இந்த புயலுக்கு சீனாவின் வானிலை மையம் பிறப்பித்துள்ளது. கடுமையான பாதிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 410க்கும் மேற்பட்ட விமானங்கள் மற்றும் 150 அதிவேக ரயில் சேவைகள் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஹாங்காங்கில் புயலின் ஆபத்து காரணமாக அவசர எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு பொதுமக்களுக்காக 28 தற்காலிக தங்குமிடங்கள் திறக்கப்பட்டுள்ளன. புயல் தாக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட குவாங்டுங் மாகாணத்தில் இருந்து பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். சீனாவின் மாநில வெள்ள கட்டுப்பாடு மற்றும் வறட்சி நிவாரண தலைமையகம் குவாங்டுங் மாகாணத்தில் வெள்ளம் மற்றும் புயலுக்கான அவசர நடவடிக்கையை 3வது நிலைக்கு உயர்த்தியிருக்கிறது. இந்த புயலால் புஜியான், ஜியாங்ஸி, ஹெனான், ஹூயே, ஹூனான், குவாங்டுங் மற்றும் குவாங்ஸி உள்ளிட்ட சீனாவின் கிழக்கு, மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளின் பல மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இப்புயல் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் உருவாகி சீனாவின் குவாங்டுங் மாகாணம் மற்றும் ஹாங்காங் பகுதிகளை நோக்கி நகர்ந்து கரையை கடந்துள்ளது. இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து சீனாவின் உள்நாட்டு பகுதிகளுக்கு சென்றுவிட்டதால் இந்தியாவுக்கு எந்தவிதமான நேரடி தாக்கமும் அல்லது புயல் எச்சரிக்கையும் இல்லை என்று கூறப்படுகிறது.